Hello viewers, this is Madan from CarControl Driving Academy, training in our car and one car in Chennai and doorstep. So viewers, நீங்கள் பார்க்கலாம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா என்ன வீடியோஸ் போட போகிறோன்னா ஒரு ஸ்லோப்பில் இப்போ உங்களை வெஹிக்கிளை எப்படி வந்து வெஹிக்கிளை பின்னாடி எடுத்து வராமல் எப்படி உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ஒரு டெட்லி ஸ்லோப். ரோடை காட்டுங்க. இந்த பாருங்கள், இந்த ரோடு வியூ பாருங்கள், ஸ்லோப்பாக இருக்குது. நான் யூஸ் பண்ணுற கார் வந்து பார்த்தீங்கன்னா போலோ மேனுவல் கார். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் சீட் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் என்ன பண்ண போகிறேன்னு. இந்த கிளச்சை நல்லா க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ பிரேக்கில் கால் வச்சுட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு கியரை போட்டுட்டேன். கொஞ்சம் பெடல் வெளியே எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ பாருங்கள் என்னோடய கிளச்சை வந்து நான் எந்த அளவுக்கு எடுக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு பிரேக்லேருந்து கால் எடுக்கிறேன். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இப்போ வெஹிக்கிள் வந்து இவ்வளோ தூரம் எடுக்கும்போது வெஹிக்கிள் மூவ் ஆகும். இது பாருங்கள், வண்டி மூவ் ஆகுதுங்களா? ஸோ இப்போ இந்த டைம் மூவ் ஆகும். ஸோ இந்த டைம் மூவ் ஆகும்போது என்ன பண்ணணும், நீங்கள் கிளச்சில் பேலன்ஸ் பண்ணணும். ஸோ நான் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணால் பேக்கில் வரும். இதுவே நான் கொஞ்சம் ஓப்பன் பண்ணேன்னா வெஹிக்கிள் வந்து முன்னாடி மூவ் ஆகும். ஸோ நான் எப்படி இதை பேலன்ஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ கூடயே வாங்க, ஒரே நிமிஷம் கொடுங்க. வியூவர்ஸ், இப்போ பாருங்கன்னா இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமான ஸ்லோப்பு. ஸோ இந்த ஸ்லோப்பில் இப்போ பாருங்கள் நான் கிளச்சை வந்து எந்த லெவலில் வைக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த லெவலில் எடுக்க கார் வந்து எனக்கு முன்னாடி போயிட்டே இருக்கும். தெரியுதுங்களா உங்களுக்கு? போது பாருங்கள், கிளச் மூவ் பண்ண முன்னாடி போவோம். இப்போ நான் பிரேக் அழுத்திக்கிட்டேன். ஸோ கண்டிப்பாக ஃபுல்லாக நின்றுடும். இப்போ நான் அகெயின் பிரேக்லேருந்து காலை எடுத்துகிட்டு ஹாஃப் கிளச், அதாவது இந்த ஹாஃப் கிளச் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். இந்த ஹாஃப் கிளச் எடுத்துகிட்டு வந்துட்டு பிரேக்லேருந்து கார் எடுத்துகிறேன். கார் வந்து வெஹிக்கிள் அப்படியே நிற்கிது. ஸோ இந்த மாதிரி இடத்துல இப்படி தான் நீங்கள் பேலன்ஸ் பண்ணணும். கிளச்சை விட்டு உள்ளே க்ளோஸ் பண்ணிங்கன்னா வெஹிக்கிள் பின்னாடி வரும். இதே ஓப்பன் பண்ணிங்கன்னா முன்னாடி போகும். ஸோ இந்த இடத்துல நான் இப்போ எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறேன் பாருங்கள். நீங்கள் வெளியே வந்து வீடியோ மட்டும், காரோட வீடியோ மட்டும் எடுங்க. ஃப்ரண்ட்டில் போயிடுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், இது வந்து ஃபுல் ஸ்லோப்பில் நிற்கிது. கார் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி வைட் ஆங்கிள் வந்து காட்டுங்களேன். நல்லா வெளியே போயிட்டு காரை ஃபுல்லாக காட்டுங்க. அந்த ஸ்லோப்பு அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி காட்டுங்க. அப்போ தான் வியூவர்ஸ் புரியும். ஸோ வியூவர்ஸ், இப்போ நம்மளுடைய ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஸ்லோப்பில் பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி பெர்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ சேம் ஸ்லோப்பில் இப்போ அவரோட வெஹிக்கிள் அதே சேம் வெஹிக்கிளில் இந்த ஸ்லோப்பில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறான்னு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கொடுத்துருக்க இதே வெஹிக்கிளில் அந்த ஹாஃப் கிளச் மெத்தடில் பைட்டிங் பாயிண்டில் வச்சுட்டு வெஹிக்கிளை வந்து ஆக்சிலேட்டர் கொடுக்காம பிரேக்கில் காலை வச்சுட்டு ஆஃப் கிளச் மூலியமாக பொறுமையாக வெஹிக்கிளை கால் எடுத்துகிட்டு அந்த பிரேக் கிளச் லீவ் த கிளச் க்ளோஸ் த கிளச் மெத்தடாலஜியில் படி அதுக்கு நான் இந்த ஸ்லோப்பில் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு 3 to 4 டைம்ஸ் நான் பர்ஃபார்ம் பண்ணி காட்டிட்டு இப்போ அவர் பார்த்தீங்கன்னா அவரோட ஓன் வெஹிக்கிளில் அந்த ஆக்சிலேட்டர் பெடல் இல்லாமல் கிளச்சை க்ளோஸ் பண்ணிவிட்டு பிரேக்கில் கால் வச்சிருக்காரு. ஸோ பிரேக்கை ப்ரெஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு அந்த பிரேக்கிங் பாயிண்ட் அண்ட் ஆக்சிலேட்டரில் இல்லாமல் கிளச்சை யூஸ் பண்ணி ஸ்லோவாக வெஹிக்கிளை மூவ் பண்ணி நான் அவருக்கு காட்டிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், நீங்களே பார்க்கலாம். அந்த கிளச்சை வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக இத்தனைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வெஹிக்கிள் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு கிளச்சில் வந்து கொஞ்சம் ப்ளே கம்மியாக தான் இருக்கும். இருந்தாலும் அந்த கிளச்சில் வந்து அவருக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்த அந்த டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட்டாக நல்லா புரிய வச்சதால் இந்த ஸ்லோப்பில் ஒரு நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியுது. ஸோ இந்த கிளச்சு பிரேக் ஏன் நான் சொல்கிறேன்னா, ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டிங்கன்னா வெஹிக்கிள் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக போயிடும். நீங்கள் கிளச்சில் அந்த பைட்டிங் பாயிண்ட்டை வச்சுட்டு உங்களுக்கு அந்த கிளச் பேலன்சிங் நல்லா தெரிஞ்சிச்சுன்னா நீங்களே பாருங்கள், அந்த ஆக்சிலேட்டர் பக்கம் ஒரு கால் எடுத்துகிட்டே போல வெறும் கிளச்சை அழகாக எடுக்கிறாரு. ஸோ பிரேக்கை ஒரு காலில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸோ ரெண்டுத்தையும் ஈவனாக பேலன்ஸ் பண்ணுறாரு. கிளச்சை உள்ளே தள்ளும்போது பிரேக்கை அப்ளை பண்ணுறாரு, கிளச்சை வெளியே எடுக்கும்போது பிரேக்கையும் லைட்டாக வெளியே எடுக்கிறாரு. ஸோ இந்த 2 மெத்தடில் மட்டும்தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக்லேயும் இதே சேம் இந்த ஸ்லோப்பில் வந்து இப்படி தான் ஹேண்டில் பண்ணணும். நீங்கள் ஆக்சிலேட்டர் கொஞ்சம் பதட்டப்பட்டு கொடுத்துட்டாலோ வெஹிக்கிள் போயிடும். இன்கேஸ் நீங்கள் கிளச்சை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் பண்ணல கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணாலும் வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்ததுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி டாஸ்க்கை நீங்கள் கொஞ்சம் நிறைய முறை இந்த மாதிரி ஸ்லோப் எடுத்துல நீங்கள் பிகினர்ஸ் கண்டிப்பாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். இது ஒரு டைம் 2 டைம் வராது, ஏன்னா கொஞ்சம் கஷ்டமான ஹார்ட் டாஸ்க் இது. ஸோ இதில் நீங்கள் கொஞ்சமாக பெர்ஃபார்ம் பண்ண தான் அந்த ஸ்லோப்பிங் மெத்தடில் வந்து உங்களால் வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இவருக்கு நான் இந்த ஸ்லோப்பிங் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டெட்லி ஸ்லோப்பில் கொடுத்த பிறகு அப்புறம் தான் அவருக்கு அந்த கீ பாயிண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆன பிறகு தான் இந்த ஸ்லோப்பில் தனியாக ஹேண்டில் பண்ண விட்டேன். நானுமே ஒரு 7 to 8 டைம்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து க்ளீனாக வரும். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் வியூவர்ஸ்.